அம்பிகையினுடைய திருவருளும் இந்த சித்தர்கள் பாதம் பதித்த இந்த மண்ணிலே சித்தர்களுடைய அருளும்
தேவஸ்தானத்தின் மகா கும்பாபிஷேகமானது இன்றைய தினம் இனிதே நிறைவு எழுதியிருக்கின்றது. திருவருளும் திருவருளும் சித்தர்களுடைய பிரசன்னமும் இங்கே ஒருங்கே சேர எம்பெருமாட்டிக்கு திரு குடமுழுக்கு நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. இன்றைக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவிலிருந்து வந்த ஒரு சித்தராலே இங்கே இருந்த நாகப்பர் என்கின்ற ஒரு வைத்தியருக்கு இந்த ஸ்ரீ சக்கரம் என்னும் மகாமேரு யந்திரம் கொடுத்து அவர் தனது வீட்டிலே இந்த யந்திரத்தை வைத்து வழிபட்டு வந்ததாகவும் அந்த யந்திர வழிபாடு அவருக்கு நீண்ட காலமாக மகப்பேரின்மையால் வருந்தி அவருக்கு மகப்பேறு கிடைத்ததாகவும் அதனால் அந்த யந்திர வழிபாட்டை தொடர்ந்து அவர்கள் செய்து இந்த சித்த வைத்தியத்துக்கு மூல காரணமாக அமைகின்றது இந்த சிறைச்சக்கரம். அதிலே பாலாதேவி என்கின்ற பாலையம்மனை நான் அதிலே எழுந்தருளச் செய்து அந்த சக்தியின் அருளாலே தான் இவர்கள் தங்களுடைய வைத்தியத்தை தொடர்ந்து வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் இவருக்கும் அந்த நாகப்பர் என்பவருக்கும் இந்த சிறை சக்கரம் மகாமேரு யந்திரம் என்பன இந்தியாவிலிருந்து காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பிராமணராலே வழங்கப்பட்டது. அதனை அவர்கள் அங்கே தங்களுடைய இல்லத்திலே வைத்து வழிபட்டு வந்த நிலையிலேதான் பின்னர் அதனை வீட்டிலே வைத்து வழிபட முடியாத நிலையிலே இந்த இடத்திலே ஒரு வில்வ மரத்தடியிலே ஒரு சிறிய குடிசை அமைத்து இந்த ஆலயத்தை அதிலே அதை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்ததாகவும் நீண்ட காலமாக ஆலயம் அமைக்கின்ற நிலை ஏற்படாதிருந்த வேளையிலேதான் ஒரு நாள் இரவிலே அவருக்கு அந்த நாகப்பர் என்பவருக்கு அம்மன் கனவிலே தோன்றி ஒரு நாளைய தினம் உன்னிடம் வைத்தியத்துக்கு ஒருவர் வருவர், அவர் தருகின்ற பணத்தை கொண்டு நீ இந்த ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கமைய அடுத்த மறுநாள் காலை வண்டிலே ஒருவர் வந்து வைத்தியத்துக்கு வந்ததாகவும் அவர் அந்த வைத்தியம் அவர் வந்தவர் சொன்னது இலங்கையிலே எப்பாகத்துக்கும் சென்று தனக்கு தீர்க்க முடியாத நோயிலே பிடிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்கள் மருந்து தருவீர்களே ஆனால் எனக்கு அந்த நோய் குணமாக வேண்டும் என்று அந்த ஸ்ரீ சக்கரத்தை இவர் வழிபட்டு விட்டு வந்து அந்த மருந்தை கொடுக்கிறார். மறுநாளே அவருக்கு அந்த நோய் நீங்கி விடுகிறார். உடனே அவர் அடுத்த நாள் வந்து இந்த நாகப்பரை சந்தித்து தன்னுடைய நிலையை கூறி அவருக்கு ஒரு தொகை பணத்தை கொடுத்ததாகவும் அந்த பணத்தை கொண்டுதான் அவர் இந்த ஆலயத்தை முதல் சிறிதாக அமைத்ததாகவும் அந்த அருளினாலே தான் அவருக்கு மகன் ராமலிங்கம் என்பவர் பிறந்ததாகவும் வரலாறு சொல்கிறது. அந்த ராமலிங்கம் என்பவரும் வைத்தியர். அவருடைய காலத்திலே தான் இந்த ஆலயம் கல்லினால் அமைக்கப்பட்டு முதலாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அந்த ராமலிங்கம் என்பவர் மிகப்பெரிய வைத்தியராக இருந்திருக்கிறார். நீண்ட காலம் வைத்தியத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறார். அதன் விளைவாகத்தான் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே அவருடைய பெயராலே இந்த ராமலிங்கம் வீதி, இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற வீதி ராமலிங்கம் வீதி என்று அழைக்கப்படுகின்றது. ஸ்ரீ சக்கர மகாமேரு பிரஸ்திரன் யந்திரம் மூலமூர்த்தியாக கொண்டு இலங்கையில் இருக்கின்ற ஓரிரு ஆலயங்களில் இது மிக முக்கியமானது. அதிக ஆலயங்களில் இந்தியாவிலே கூட இப்படிப்பட்ட ஆலயங்களை காண்பது அரிது. அந்த வகையிலே தான் பாலாதேவி என்கின்ற பெயரிலே யந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த யந்திரம் அப்பொழுது பிரதிஷ்டை செய்யப்பட்ட யந்திரம் இன்றும் மூலம் ஸ்தானத்திலே யந்திரமும் அந்த மகாமேரு சிறைச்சக்கரமும் வைக்கப்பட்டு அதற்கு பின்னாலே தான் அம்பிகை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறாள். அந்த அம்பிகை பிரதிஷ்டை செய்யப்பட்டது சில பேருக்கு தெளிவின்மையாக இருக்கும். ஏனெனில் இந்த மகாமேரு யந்திரத்தையும் இந்த பாலாதேவியின் யந்திரத்தையும் வழிபடுவது என்பது மிக ஆசாரமாக மேற்கொள்ள வேண்டியது. அந்த வழிபாடுகளில் சிறு தவறுகள் ஏற்பட்டால் அது சந்ததியாக தாக்கத்தை ஏற்படும். அதன் உக்கிரத்தை குறைப்பதற்காகத்தான் அங்கே பாலா பரமேஸ்வரியாக, பாலா திரிபுர சுந்தரியாக அம்பிகை பின்னாலே நிலைநிறுத்தப்பட்டு இன்றைய தினம் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கின்றது. நீங்கள் கூடுதலாக பார்க்கின்ற பொழுது இந்த ஆலயத்திலே நீண்ட காலமாக வழிபாடுகள் இயற்றப்பட்டு யாழ்ப்பாண மன்னராட்சி காலத்திலே இந்த ஆரிய சக்கரவர்த்திகள் இந்த ஆலயத்துக்கு உதவி புரிந்ததாக, அவர்களும் வைத்திய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள்,
சேகராஜசேகரன், பெரராஜசேகரன் போன்றவர்கள் எல்லாம் வைத்திய துறையிலே பிரபல்யமானவர்கள் யாழ்ப்பாணம் என. அவருடன் தொடர்புடையதாக இந்த ராமலிங்கம் என்ற வைத்தியரும் இருந்திருக்கின்றார். அவ்வப்போது அவர்களும் இவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அதனாலேதான் அந்த யாழ்ப்பாண ராஜ்ஜியத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது சொல்லுவார்கள், சூரியன் உதிக்கின்ற சூரிய பிரகாசம் மிக்க ஒரு ஆட்சியாக விளங்கியது. அந்த சூரிய பிரகாசம் என்கின்ற சொல்லுத்தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற காணிக்கு பெயர் சூரிய வளவாக வந்தது. சூரிய வளவு பாலையம்மன் என்பது இது இந்த பெயர். அந்த பாலா பரமேஸ்வரி என்பது இன்றைக்கு 400 ஆண்டுகள் முற்பட்ட பழமையான ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபட்ட ஆலயம். காலாதி காலமாக வழிபட்ட ஆலயம் 1957 ஆண்டில் கும்பாபிஷேகம் சிறப்பாக இடம்பெற்றது. அப்பொழுது நல்லூரின் பிரதம குருவாக இருந்த குமாரசுவாமி குருக்கள் என்பவர் தலைமையிலே இந்த கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. அதன் பின்னர் 1968 ஆண்டிலே இந்த ஆலயத்திலே மானம்பு உற்சவம் நடைபெறுகின்ற பொழுது சுவாமி மானம்பூ வாழைவட்டிலே சுற்றி வருகின்ற பொழுது தடக்கப்பட்டு சரிந்தது. அன்றைய தினம் முதல் நீண்ட காலமாக ஆலயத்திலே எதுவித நைமித்திய உற்சவங்களும் நடைபெறாமல் நித்திய கிரிகைகள் மட்டும் இடம்பெற்று வந்தது. அதன் பின்னர் தான் இந்த ஆலயம் நித்திய பூசைகளுடன் இருந்த காலத்திலேதான் இப்பொழுது இந்த ஆலயத்தை பரிபாலிக்கின்ற ராமதாஸ் அறக்கட்டளை என்கின்றவர்களிடம் இந்த ஆலயம் ஒப்படைக்கப்படுகின்றது. அவர்கள் விரும்பி வந்து இந்த ஆலயத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அல்ல. அவர்களும் இந்த வாழையம்மன் என்கின்ற ஸ்ரீ சக்கர வழிபாட்டை மேற்கொள்கின்றவர்கள். அவர்களிடம் போய் இந்த ஆலயத்தின் நிர்வாகியாக இருந்த ஸ்ரீராமலிங்கம் என்பவர் அவர்களிடம் தேடிச் சென்று, நீங்கள் வந்து இந்த ஆலயத்தை பாருங்கள், இந்த ஆலயத்தை எடுத்து நீங்கள் ஒரு புனரமைப்பு செய்து நடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கமைய அவர்கள் இந்த ஆலயத்துக்கு முதலாக வருகை தந்தார். வருகை தந்து இந்த ஆலயத்தை பார்த்த பொழுது உண்மையிலே அவர்கள் கண் கலங்கினார்கள். ஏனென்றால் இந்தியாவிலே அவர்களுடைய குருநாதர் ராமதாஸ் சுவாமிகளுடைய ஆசிரமத்திலே இதே போல ஸ்ரீ சக்கரம் மகாமேரு சந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு இயற்றப்படுகிறது. அதே அமைப்பிலே இங்கே இருந்தபடியால் அவர்கள் எவ்வித மறப்பும் இன்றி இந்த ஆலயத்தை பொறுப்பேற்றுக் கொண்டார். அவ்வாறு பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் தான் இந்த ஆலயத்திலே முதலாக அவர்களால மகா கும்பாபிஷேகம் ஒன்று செய்யப்பட்டது. 2004 ஆண்டு 22ஆம் தேதி 8ஆம் மாதம் அவர்களாலே முதலாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் அவர்கள் சிறிது காலத்தின் பின்னர் ஆலயத்திலே திருத்த வேலைகள் தொடர்ந்து இருந்தமையினாலே அவர்கள் ஊர் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த ஆலய முன் மண்டபத்திலே ஒரு கூட்டம் நடத்தினார்கள். இந்த ஆலயத்தை முழுமையாக அகற்றி புதிதாக ஒரு ஆலயம் நிர்மாணிக்க நீங்கள் எல்லோரும் சம்மதம் தருகிறீர்களா? ஊரவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார். இன்று இந்த ஆலயத்துக்கு இடையூறு செய்கின்ற ஒரு சிலர் கூட அன்றைய தினம் அந்த கூட்டத்திலே இருந்து ஆதரித்தவர். ஆகவே அம்பிகையினுடைய திருவருளும் இந்த சித்தர்கள் பாதம் பதித்த இந்த மண்ணிலே சித்தர்களுடைய அருளும் இவர்களிடம் அந்த நல்ல ஒரு கைங்கரியம் செய்கின்ற பாக்கியம் இவர்களை சென்றடைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இத்தகைய கிட்டத்தட்ட ஏறத்தாழ 50 கோடி ரூபாய்க்கு மேல் தனியொருவரால் செலவு செய்து இப்படி ஒரு ஆலயம் அமைப்பது என்பது அரிதிலும் அரிது. இன்றைய காலத்தில் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்களும் சிறிய ஆலயத்தின் பரிபாலகராக இருக்கின்றோம். அங்கே கூட ஆலயத்தை நடத்துவது என்பது மிக கடினமானது. அந்த நிலையிலே தனியொருவராக இந்த பரமலிங்கம் என்கின்ற அந்த பெரியவர் அனலதீவை சேர்ந்த இந்த கிராமத்துக்கும் அவருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லாத ஒருவர் எங்கட கிராமத்தில் வந்து நாங்கள் வழிபடுவதற்கு பாழடைந்து இருந்த இந்த ஆலயத்தை இவ்வாறு அமைத்து தந்திருப்பது அவருடைய பாத கமலங்களை நாங்கள் வழிபட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஊரவர்கள் என்றும் அவருக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆலயம் வேறு எங்கேயும் போகவில்லை. இந்த ஆலயம் இங்கே அமைய பெற்றிருப்பது இனி எதிர்காலத்திலே இது ஒரு மிக பிரபல்யமான இடமாக மாறும். நல்லூருக்கு அடுத்ததாக இந்த ஆலயம் ஒரு சுற்றுலா பயணிகள் வருகின்ற இடமாகவும் வழிபாட்டுக்குரியதாகவும் இது மாறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இன்றைய தினம் நீங்கள் இங்கே காணுகின்ற இந்த ஈழத்து சித்தர் சடையம்மா என்று சொல்லப்படுகின்ற சடையம்மா அவர்கள் 1800 ஆண்டிலே வாழ்ந்தவர்.
அவர் இந்த ஆலயத்துக்கு இந்த காணியிலே நந்தவனம் அமைத்து பூ கொடுத்து வழிபட்டவர். அவருடைய காணி தான் இந்த காணி பூந்தோட்டமாக இருக்கிறது. இது சடையம்மா வனம் என்று எதிர்காலத்திலே மாற்றம் வரும். இங்கே சடையம்மாவினுடைய திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது. ஆகவே அந்த சடையம்மா என்கின்ற ஈழத்தின் முதல் பெண் சித்தர் வழிபட்ட பெருமைக்குரியது இந்த ஆலயம். அதைவிட குடையிற் சுவாமி, செல்லப்பா சுவாமி, யோகர் சுவாமி போன்ற பல்வேறு சித்தர்களும் ஈழத்து சித்தர்கள் அனைவரும் பாதம் பதித்த புண்ணிய மண் இது. அவர்களுடைய நினைவாக அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டித்தான் இன்றைய தினம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இங்கே கொண்டு வந்து அம்பிகைக்கு முன்னாலே வைக்கப்பட்டிருக்கின்றது. குடையிற் சுவாமி பயன்படுத்திய குடையை நீங்கள் இங்கே கண்டுகொள்ளலாம். அதற்கு அப்பாலே ஜோகர் சுவாமி பயன்படுத்திய இந்த அவருடைய பொல்லு, அவர் பயன்படுத்திய ருத்ராட்ச மாலை என்பன இங்கே இருக்கிறது. அதைவிட ஜோகர் சுவாமிகளுடைய இதுக்கு அப்பாலே இங்க செல்லப்பா சுவாமி பயன்படுத்திய மூக்குப்பணி இருக்கின்றது. அதைவிட சடையம்மா சுவாமி வழிபட்ட படிக கல் இருக்கிறது. இங்கே பாலா பரமேஸ்வரி சித்தர்கள் வழிபட்ட பாலா பரமேஸ்வரியினுடைய உருவம் இருக்கிறது. இங்கே மகாமேரு என்னும் யந்திரம் இருக்கிறது. இங்கே சந்தன மரத்திலே இழைக்கப்பட்ட பேழையிலே சித்த வைத்தியத்துக்கு பயன்படுத்துகின்ற அத்தனை கடவுளர்களும் இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். இவர்களுடைய பிரசன்னத்திலே தான் இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. இதுக்கு நாம் எல்லாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். காண கண்ணாயிரம் வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த நாங்கள் வழிபடுகின்ற பொழுது நாங்கள் இறையருளும் திருவருளும் குருவருளும் சேர்ந்து எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த நன்னாளிலே நாங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். இதனை கண்டவர்கள், இதனை பார்த்தவர்கள், இதனை உணர்ந்தவர்கள், இங்கே சந்தர்ப்பம் கிடைத்து இதனை வழிபட்ட அனைவரும் பாக்கியசாலிகள். உண்மையிலே என்னுடைய காலத்திலே இந்த ஆலயத்திலே 1968ஆம் ஆண்டு மானம்புவோட ஆலயம் உற்சவம் தடைப்பட்டது. பின்னர் இவர்கள் பொருட்படுத்தி 2004ஆம் ஆண்டு தான் நான் அம்பிகையை வெளியிலே வருவதற்கு கண்டுகொண்டேன் அந்த கண்கொள்ளா காட்சியை. அதன் பின்னர் இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் உண்மையிலே இந்தியாவிலே காஞ்சி காமாட்சி கோயிலே, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே, காசி விசாலாட்சி கோயிலை காண முடியாத எங்களுக்கு எல்லாமாக காட்சி தருகின்ற இந்த அம்பிகையினுடைய ஆலயம் உண்மையிலே ஒரு பெரு அருமருந்தாக நாங்கள் பார்க்கின்றோம். கோடான கோடி கண்கள் வேண்டும் இதனை கண்டுகொள்வதற்கு. அபிராமிப்பட்டர் அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரங்கள் பெறலாம் என்று சொன்னார். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாரா நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலா மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரியது தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரைதுயிலி மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுபபாணி அருள்வாய் நீ அபிராமியே என்று அபிராமிப்பட்டர் வேண்டி வழிபட்ட அன்னையை நாங்கள் இங்கே அனைத்து கடவுளரையும் ஒரே இடத்துல வழிபடக்கூடிய ஒரு ஆலயமாக இது இன்று எமக்கு வழிபாட்டுக்குரியதாக கிடைக்கின்றது. இந்த ஊரவர்கள், இந்த வட பிராந்தியத்தைச் சேர்ந்தவர்கள், ஏன் இளம்வாழ் இந்துக்களுக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிஷமாக நாங்கள் இதனை கருதுகின்றோம். அம்பிகையின் சரணடைந்தால் அதிக வரங்கள் பெறலாம் என்பதற்கமைய அடியவர்கள் அனைவரும் அம்பிகையை வழிபட்டு இஷ்ட சித்திகளை பெற்றேறும் வண்ணம் வேண்டி அமைகின்றேன். வணக்கம்.